இப்போது நம்முடைய இந்திய தேசத்தில் விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 80% பேர் விவசாயிகளாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது அது 60% பேர் தான் என்ன செய்ய விவசாயிகளாக இருக்கிறாங்க. மற்ற 20% பேர் காணப்படாமலே போயிட்டாங்க. ஒன்று சில தற்கொலை மரணத்தினால போயிடுறாங்க, மறித்து தங்களை மாய்த்து கொள்கிறாங்க. இன்னும் வேலையே வேணாண்டா, விவசாயமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வேறு வேலையை தேடி அவங்க போயிட்டாங்க. என்ன ஆனாங்கன்னு சொல்ல தெரியவும் செய்யலை. இந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலை நம்முடைய இந்திய தேசத்தில் காணப்படுது பிரியமானவர்களே. எனவே தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், விவசாயிகளுக்காக அந்த இரவிலே பாரப்பட்டு ஆண்டுபட்ட நம்ம மன்றாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தினுடைய முதுகு எலும்பு விவசாயம். இந்திய தேசத்திற்கு அதிக வேலை வாய்ப்பை கொடுப்பது எது தெரியுமா? விவசாயம்தான். இது இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு பாருங்கள், டெல்லியில் 1 வருஷத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறாங்க, முடிவு உண்டாகலை. இன்றைக்கு அதை குறித்து தான் நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் உங்களை தொடர்ந்து வரப்போகிறேன். எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு 2 விவசாயிகள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் அந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. நானும் சேர்ந்து கொள்ளுவேன், நீங்களும் சேர்ந்து கொள்ள போகிறீங்க. நல்லா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், சரிங்களா? இன்று இரவிலே விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். முடிவு கர்த்தர் தான் பிரியமானவர்களே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்றைக்கி அரசாங்கம் கைவிட்டாங்கல்ல, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அந்த வசனத்தை வைத்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். அதன் பிறகு நான் உங்களை ஜெபத்தை நடத்துகிறேன். விவசாயிகளும் சேர்ந்து கொள்ளுவாங்க, இணைந்து நம்ம ஜெபிப்போம். வாங்க. நாம் இன்று பார்க்க போகிற முக்கியமான மனிதர்களில் பட்டியலில் விவசாயிகளுக்காக அதிகமாக இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்படுபவர்கள் இந்திய நாட்டின் விவசாயிகள். இவர்கள் இன்று இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 80% என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் உழைத்தால்தான் இந்திய மக்களுக்கு உணவு கிடைக்கும். விவசாயிகள் நலமாக இருந்தால்தான் நம் தேசம் நல்ல தேசம் என்று சொல்ல முடியும். நம் தேசம் ஆரோக்கியமாக இருக்க தேசத்தின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளை கவனிக்க வேண்டும். இதற்காக தான் நாம் இந்தியாவை மன்னர்கள் ஆண்டபோது விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாடு போற்றும் விதமாக நடந்து கொண்டார்கள். மன்னரை அமைச்சர் பார்க்க வரும்போது வானம் மழை பெய்ததா, மும்முறை அறுவடை நடந்ததா என்று மன்னர் கேட்பார். அந்த அளவிற்கு விவசாயம் பண்ணும் ஜனங்களை மன்னர் விசாரிப்பார். விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலத்து மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள், ஏரிகளை உண்டாக்கினார்கள், ஆறுகளை உண்டாக்கி அதை தண்ணீரை பார்த்தார்கள். இதனால் விவசாயிகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தார்கள். விவசாயிகளின் வயல்நிலங்கள் தானியங்களால் நிரம்பியது. அவர்கள் வளர்த்த ஆடு மாடுகளின் எண்ணிக்கையும் திரளாக பெருகியது. இதனால் நாட்டின் செல்வமும் வேலையும் பொருளாதாரமும் உயர்ந்த நிலையை எட்டியது. நாம் வாழும் தமிழ்நாட்டை சோழர்கள் ஆண்டு வந்த போது மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது. 1876 மற்றும் 1877 ஆகிய 2 ஆண்டுகளில் கடுமையான பஞ்சம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் இந்த பஞ்ச காலத்தில் 3 முதல் 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று சுவடுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த பஞ்சம் ஏற்பட்ட போதும் மழை பெய்யாத போதும் விவசாயிகள் அனைவரும் காக்கப்பட்டுள்ளனர். முற்கால சோழர்களில் கரிகால சோழனும் 12ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டை ஆண்ட 1ஆம் ராஜராஜனும் 1ஆம் ராஜேந்திரனும் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி செய்து வந்துள்ளனர். சோழர் ஆட்சி காலத்தில் விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்தபடியால் சோழ நாடு சோறுடைத்து என்கிற பழமொழியும் உண்டாயிற்று. இப்படி விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த, விவசாயிகளை பாதுகாத்த மன்னர்கள் மழை பெய்ய தவறி பஞ்சம் ஏற்பட்ட போது விவசாயிகள் பாதுகாக்கப்பட ஆறுகளையும் குளங்களையும் வெட்டி விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பை அளித்துள்ளனர். அதோடு வாய்க்காலை அதிகமாக உண்டாக்கி, அதே போல ட்ரெயின் தொடர் வண்டி பாதைகளை உண்டாக்கி மேம்படுத்தி அதில் பல புதிய பணிகளை உருவாக்கி
விவசாயிகளுக்கு வேலை கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்துள்ளனர். அப்படி பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட விவசாயிகள் இன்று குடியாட்சி காலத்தில் ஆளும் அரசியல் தலைவர்களால் முற்றிலும் மறக்கப்பட்டு போய் உள்ளார்கள். வேளாண் திட்டம் என்று ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்து அதுக்கு சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் நிதி ஒதுக்கி, ஆனால் இன்று அதை மறக்கப்பட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை ஒடுக்கி கொண்டு வருவதாக நாம் செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையிலே கடந்த 2016 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் விவசாயிகள் பல வருடங்களாக, பல மாதங்களாக கடன் வட்டி காரணமாக தற்கொலை செய்து கொண்டு வருவதாக நமக்கு செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1995 ஆண்டு இந்திய அரசாங்கம் விவசாயிகளின் தற்கொலை பட்டியலை வெளியிட்டது. அதன்படி அதிகமாக தற்கொலை நடைபெறும் மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் என கூறப்பட்டுள்ளது. இந்த 5 மாநிலங்களில் மட்டும் கடந்த 1990 ஆண்டு முதல் 95 ஆண்டு வரை, அதாவது 5 ஆண்டுகளில் 2.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் தற்கொலை பண்ணி அவங்க மரித்துள்ளதாக செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடந்த 95 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை 18 ஆண்டுகளில் 2,84,694 இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அதிர்ச்சியான ஒரு புள்ளி விவரங்களை நம்முடைய செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கையில் தற்கொலை செய்து மரித்து போன பெண் விவசாயிகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். 5 மாநிலங்களில் மறுபடியும் 2010 ஆண்டு கணக்கெடுத்த போது 66% உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. கடந்த 2004 ஆண்டின் புள்ளி விவரப்படி மேற்கண்ட 5 மாநிலங்களில் 30 நிமிடத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் மிகவும் வேதனையான காரியம் என்னவென்றால், இந்த மாநிலங்களோடு தற்போது தமிழ்நாடும் சேர்ந்துவிட்டு என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக எண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட விவசாயிகளின் தற்கொலை மரணங்கள் ஏற்பட காரணம் என்ன என்று ஆராயும் போது இந்திய வேளாண்மை சட்டத்தாலும், இந்திய வேளாண்மை பெரும்பாலும் பருவமழையை நம்பி இருப்பதால் போதிய பருவமழை இல்லாத போது பயிர்கள் கருகும் போதும் அதை பார்க்கும் விவசாயி மன உளைச்சல் அடைந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இரண்டாவதாக, விளைச்சலுக்கு ஏற்ற விலை இல்லாததும், அடுத்து இடைத்தரகர்களின் சுரண்டல் காரணமாகவும், இவை போக வங்கியாளர்களின் வட்டியின் கொடுமையாகவும் அதிகமாக இப்படிப்பட்ட மரணங்கள் காணப்படுவதாக செய்தித்தாள்கள் நன்கு நமக்கு தெரிவிக்கின்றன. இது நிமித்தமாக இந்தியாவில் 80% இருந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை இப்போது 60% குறைக்கப்பட்டுள்ளதாக செய்தித்தாள்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடந்த 1994 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கின்படி இந்திய மக்கள் தொகை 84 கோடி என்று கணக்கிடப்பட்டது. இன்றைய நாளில் இந்திய மக்களின் மொத்த தொகை 140 கோடி என்று கணக்கீடு செய்துள்ளார்கள். இதில் 1991 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரையில் மொத்த மக்கள் தொகையில் 1.5 கோடி மக்கள், அதாவது விவசாயிகள் காணப்படாமலேயே போயுள்ளனர். இது திட்ட கமிஷன் அறிக்கை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன்படி நாள் ஒன்றுக்கு 2035 விவசாயிகள் விவசாயத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் 85 இந்திய விவசாயிகள் காணாமல் போகிறார்கள். இது இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. அரசியல் தலைவர்களும் இடைத்தரகர்களும் இந்திய விவசாயிகளை சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 80% பேர் விவசாயிகள் என்று இருந்த நிலை இன்று 60%க்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே விவசாயிகள் இருப்பதாக இந்திய வலைத்தளங்களில் கூறப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு கொரோனாவின் முதல் அலை உச்சம் பெற்றிருந்த போது தொடங்கிய விவசாயிகளின் போராட்டம் 2ஆம் அலை முடிந்து 3ஆம் அலை துவங்கும் இக்காலம் வரை விவசாயிகளின் போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. விவசாயம் செய்ய வேண்டிய இக்காலங்களில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் முதுகெலும்பாக நின்று கொண்டிருக்கும் விவசாயிகள் இன்று ஒடுக்கப்பட்டும், மறக்கப்பட்டும், ஏன் தண்டிக்கப்பட்டும் காணப்படுகிறார்கள். இன்றைய மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வர திட்டமிட்ட போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் தங்கள் மாநிலங்களிலேயே தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இப்போராட்டங்களை கண்டுகொள்ளாத மத்திய அரசு கடந்த 2020 செப்டம்பர் மாதம் இறுதியிலே 3 வேளாண்மை சட்டங்களையும் அமுலுக்கு கொண்டு வந்தது. இதனால்
தங்கள் மாநிலங்களில் போராடி கொண்டிருந்த விவசாயிகள் கடந்த 2020 நவம்பர் மாதம், அதாவது 25ஆம் தேதி தங்கள் டிராக்டர்களில் டெல்லி நோக்கி புறப்பட்டு அங்கு டெல்லி சலோ என்கிற போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றனர். அதாவது இன்று வரைக்கும் ஓராண்டு முடிந்து ஓராண்டுக்கு மேலாகவும் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் காலங்களிலே விவசாயிகளின் போராட்டத்தினால் கடும் குளிர், உடல்நல கோளாறு, போலீசாருடைய தாக்குதல் என 450 விவசாயிகள் இதுவரை உயிர் இழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் போராட்ட களத்தில் இருக்கும் நாங்கள் எங்களுக்கென்று எங்கள் வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குகிற வரைக்கும் நாங்கள் டெல்லியை விட்டு நாங்கள் வெளியேறுவதில்லை என்கிற உறுதியான முடிவெடுத்திருக்கிறார்கள். அதாவது போராட்ட களத்தில் இருக்கும் விவசாயிகள் அவர்கள் தங்குவதற்கு உறுதியான கட்டுமானங்களை கட்டி கொண்டு வருகிறார்கள். செங்கல், சிமெண்ட் கொண்டு கழிவறைகள் அமைத்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகள் ஆனாலும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதம் அளித்து 3 விதமான வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிற வரையிலும் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று உறுதியாக விவசாயிகள் நிற்கிறார்கள். இந்நிலையில் கடந்த 2021 அக்டோபர் 3ஆம் தேதி அன்று உத்தரப்பிரதேசத்தில் அமைதியாக அறப்போராட்டம் செய்து சாலையில் நடந்து கொண்டிருந்த விவசாயிகள் மீது குறிப்பிட்ட ஒரு அமைச்சரின் மகன் கார் வைத்து ஏற்றி 4 விவசாயிகளை கொலை செய்திருக்கிறார். இதில் ஏற்பட்ட கலவரத்தில் இதுவரை 9 பேர் பலியாகி உள்ளனர். இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளும் மத்திய அரசோ வாய் திறவாமல் மௌனம் காத்து வருகிறது. இதோ விவசாயிகளை குறித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்க இதோ நாங்கள் வாசிக்கிறோம். விளை நிலங்கள் மேல் பயங்கரங்கள் வருகிறது. தானியங்கள் மேலே விஷம், விஷ காய்களும் அவைகளின் மேல் ஒரு கொடிய பஞ்சங்களும் உண்டாக போகிறது. இது நிமித்தம் தேசம் திகைக்கப்படவும் அநேக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவும் விவசாயிகள் தங்கள் விவசாயத்தை விட்டு விலகவும் தக்கதாக கொடிய காரியங்கள் உன் தேசத்தின் மேல் கட்டவிழ்த்து விடப்படுகிற போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், வயல் நிலங்களை குறிவைத்து ஜெபம் பண்ணுங்கள், விவசாய தலைமுறைகளை குறிவைத்து ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மேலே ஒரு தீவிரமான தீங்கு வரப்போகிறது. அநேகருடைய நிலங்கள் கையகப்படுத்தப்படவும் அவருடைய விளை நிலங்களை விட்டு அவர்களை விட்டு விலகி ஓடச் செய்யவும் தக்கதாக கொடிய காரியங்கள் மனிதர்களால் ஒரு தேசத்தில் உண்டாக்கப்பட போகிறது. அப்பொழுது திரளான விவசாயிகள் தங்கள் பார்த்திருக்கிற தொழிலை விட்டு வெளியேறி அவர்கள் தங்களை தொழிலை விட்டு தற்கொலை செய்து கொள்ளவும் பலவருடைய பிரேதங்கள் பூமியிலே விழவும் அதை இந்த பூமி வாய் திறந்து பெற்றுக்கொள்ளவும் காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இவர்களுக்காக யார் பாரப்படுவது? மறக்கப்பட்ட இவர்களுக்காக யார் திறப்பிலே நிற்பது? நாம் இதுவரைக்கும் விவசாயிகளை குறித்து அதிகமான விவரங்களை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கிற 80% விவசாயிகளுக்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்திலே 80% பேர் விவசாயிகளாக இருக்கிறதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று அதிலிருந்து ஒரு 60% பேர் இவ்வளவுதான் இருக்கிறதாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அப்படியானா கிட்டத்தட்ட 20% அந்த விவசாயிகள் காணப்படாமலே போயிருக்கிறாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள விவசாயிகளுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட விவசாயம் பண்ணுகிற 2 அருமையான சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் விவசாயத்தையே முழுக்க சார்ந்திருக்கிறவர்கள். விவசாயம்தான் உங்களுக்கு முழு வேலையே. இரவெல்லாம் அவங்க நல்ல அதிகமாக தூங்கலையோ நினைவு எல்லாமே விவசாயத்தை பற்றியே இருக்கும். காலையில் 6 மணிக்கு விவசாயத்துக்கு போவாங்க, மாலை 5-6 மணிக்கு தான் தன் வீட்டுக்கு திரும்புவார்கள். எனவே விவசாயிகளாகிய இவர்களோடு நாம் என்ன செய்ய போகிறோம்? இணைந்து பாரப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய அரசாங்கமோ அல்ல மாநில அரசாங்கமோ ஒருவேளை விவசாயிகளை கவனிக்காமல் படாமல் போகலாம். ஆனால் நாம் ஜெபம் பண்ணினா எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், இந்த பூமியை ஸ்தோத்திரம் உருவாக்கின கர்த்தர்,
அதில் விவசாயம் பண்ணுற விவசாயிகளை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். இது இரவு வேலை ஆனாலும் கூட நல்ல ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ண பிறகு நாளைய தினத்திலிருந்து, இன்றைய தினத்திலிருந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாவற்றில் விவசாய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனால் விவசாய நிலங்களிலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும். நாம் ஜெபிக்கலாமா? எங்களோடு கூட நீங்களே இணைந்து கொள்ளுங்கள். இப்போது நம்ம கண்களை மூடிக்கொள்வோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றிங்கப்பா. நீர் ஒவ்வொரு பகுதியும் நீர் இடைப்பட்டு கொண்டு வர்றீங்க. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து கொண்டு வர்றீங்க. இவ்வளோ நேரம் விவசாயிகளை குறித்து நாங்கள் அறிந்து கொண்ட நாங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்காக இப்போது நாங்கள் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எளியவர்களை ஆமாண்டவரே நீர் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எளியவர்களை மறக்காத எங்கள் தெய்வமே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆதாம் ஏவாளுக்கு நீர் கொடுத்தீரே. இப்பொழுதும் ஆண்டவரே விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற அந்த வேலையும் கூட நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்க போற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விவசாயிகளை குறித்து ஒரு பாரத்தை உண்டாக்குவீராக. விவசாய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது எங்கள் ஜெபங்களை கர்த்தர் ஏற்று எங்கள் விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இப்போது இணைந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. ஆவியானவரை இணைந்து கொள்ளுங்கப்பா, எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரை எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. அந்த நாளில் எங்கள் எடுக்கிற எல்லா ஜெபங்களும் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் பிதாவே, ஆமேன். முதல் காரியத்துக்காக நான் சொல்ல போறேன். அந்த காரியத்துக்காக இப்போது சகோதரன் ஜெபம் பண்ணுவாங்க. முதலாவது, விவசாய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். விவசாயிகள் 80% 60%, ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்க குடும்பத்தில் வறுமையோ கடன் பாரமை எதுவுமே இருக்கக்கூடாது. கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. சமாதானம் இருக்கணும். நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த ஒரு வியாதிகளை தொடக்கூடாது. நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்காக விவசாயிகளுக்காக இப்போது அருமையான சகோதரன் ஜெபம் பண்ணுவார். இப்போ எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே, எங்கள் அன்பான ரட்சகரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே விவசாய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. விவசாயத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கைகிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமப்பா ஆண்டவரே, நீர் அவர்களை ஆண்டவரே மென்மேலும் ஆசீர்வதிங்க ராஜா. மென்மேலும் உயர்த்துங்க ராஜா. அப்பா உம்முடைய கரங்களை அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமப்பா ஆண்டவரே, நீர் இந்த காரியங்களை ஆண்டவரே நீர் செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் செய்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. அப்பா அப்பா நீர் சொன்னால் போகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட்டா நடக்கும் ஆண்டவரே. அப்படியாக அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் கட்டளை இடுங்க ராஜா. கர்த்தர் தாம்பா மென்மேலும் அவருடைய குடும்பங்களை ஆண்டவரே இன்னும் வளர்ச்சி அடைய செய்யுங்க ராஜா. அவருடைய கையிட்டு செய்கிற காரியங்களையும் அவருடைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு விவசாயத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் தாமப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவருடைய அப்பா எல்லா ஆண்டவரே தொழில்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவர் குடும்பத்தை ஆண்டவர் உங்களுடைய விவசாயத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆண்டவரை மென்மேல் உயர்த்துங்க ராஜா. கர்த்தர் தாம்பா அந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே இந்த விவசாயத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் அதிக லாபம் ஈட்ட அதை நம்பியே வாழ்கிறார்கள் ஆண்டவரே. அவளை மென்மேலும் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே அவளை வாழ்வு ஆதாரங்களை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி குடும்பத்தில் ஆண்டவரே இந்த விவசாயத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு நஷ்ட ஈடுகளோ ஒன்று வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு நல்ல லாபங்களை கொடுங்க ராஜா. இந்த அப்பா அந்த கொரோனா காலகட்டத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இந்த விவசாயத்தின் மூலமாக காத்து அவர்களை ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாக சென்று செல்லும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த விவசாயத்தை மட்டும் சார்ந்து நம்பி பிழைப்பு ஆண்டவரே நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை மென்மேலும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே வேறு விதமான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த விவசாயத்தினால ஈசாக்கு விதை விதைத்த பொழுது நீர் அவையில் ஆசீர்வதித்து 100 மடங்கு அறுவடை செய்தீர் ஆண்டவரே.
ஆண்டவரே. அப்படியாக இந்த காலங்களில் ஆண்டவரே விவசாயம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே 100% ஆண்டவரே அப்பா அறுவடைகளையும் அப்பா ஆண்டவரே பலனையும் கர்த்தர் கொடுங்க ராஜா. அப்பா அப்படியாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மீண்டுமா நினைவு கூறுகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் தான்ப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அப்படி செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி ராஜா. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்தை நீ கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய செழிப்புள்ளவர்களாய் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருப்பதற்காக ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போது 2வது ஜெப குறிப்புக்காக அருமையான சகோதரன் இப்போ ஜெபிக்க போறாங்க. ஸ்தோத்திரம். விவசாயத்தில் இப்போது தற்கொலை மரணங்கள் அதிகமாக காணப்படுது. இந்த தற்கொலை மரணங்கள் எதனால பாருங்க, வங்கி கடன் நிமித்தமாக, அரசு அவர்களை பாரபட்ச காற்று நிமித்தமாக, அது மாத்திரம் வறுமை நிமித்தமாக அதிகமான தற்கொலை மரணங்கள் இந்த நாளிலே இந்தியாவில் அதிகமாக காணப்படுது. இவையெல்லாம் தடுக்கப்படும்படிக்காக இந்த தற்கொலை மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போகும்படிக்காக இப்போது சகரன் ஜெபம் பண்ணுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவோம். விவசாயிகளுக்காக ஒருவர் இப்போது தரப்பில் நிற்பார். நாமும் இணைந்து கொள்ளுமை இப்போது. தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரமையா. மகாபெரிய கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரமையா. வானத்தை உண்டாக்கி தாப்பனே ஸ்தோத்திரம் இம்மட்டும் ஆசீர்வதித்து வருகிற மகாபெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று விளையச் செய்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முக்கன்று தாப்பனே விவசாய குடும்பங்களுக்காக விவசாயிகளுக்காக நன்றி தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா நன்றி தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனை விவசாயிகளுக்காக தாப்பன அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு திட்டங்களுக்காக நன்றி தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று ராஜா ஸ்தோத்திர திட்டங்களிலே தாப்பனே ஸ்தோத்திரம் நன்றி. விவசாயிகள் பெற்றுக்கொண்ட பணத்தை தாப்பனை திருப்ப செலுத்த முடியாமல் தடுமாறுகிற காலங்கள் மாறும்படிக்காக நோக்கி பார்க்கிறோம். இதனால் தாப்பனே குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிற பார்க்கிறோம் ஆண்டவரே. முக்கன்று தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று கர்த்தர் நகரத்தை காவலாளில் விருத்திருக்கிற விருதான சொல்லப்பட்ட வார்த்தைக்காக தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. முக்கன்று தேவனை தற்கொலை செய்கிற தாப்பனை குடும்பங்கள் தடுத்து நிறுத்தும்படிக்காக செபிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம் நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று தற்கொலை தூண்டுகிற ஆவிகளை கர்த்தர் சுட்டரிக்கும்படிக்காக நோக்கி பார்க்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்ல ஆகும், நீ கட்ட நான் நிற்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை மொழி தாப்பனை. முக்கன்று தேவனே குடும்பங்களில் காணப்படப்பட்ட ஆவிகளை கர்த்தர் சுட்டரிக்கும்படிக்காக நோக்கி பார்க்கிறோம் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று நல்லவரே உமக்கு நன்றி தாப்பனை. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விவசாய குடும்பங்கள் மேலே தாப்பனை முக்கு கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. முக்கன்று தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று ராஜா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. முக்கன்று தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று நன்றி தாப்பனை. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று தாப்பனே அரசாங்கத்திலிருந்து தாப்பனே ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட தேவனை வங்கி கடன்களை தாப்பனே ஸ்தோத்திரம் விவசாயிகளுக்கு நேராக சாதகம் மாற்றும்படிக்காக நோக்கி பார்க்கிறோம். நன்றி தாப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நீ மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. முக்கன்று நீ விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தாப்பனே. முக்கன்று ராஜா உம்முடைய கிருபை நிறைந்தவர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று விவசாய குடும்பங்கள் மேல் காணப்படப்பட்ட ஆவிலை கர்த்தர் கட்டி சுட்டரிக்கும்படிக்காக நோக்கி பார்க்கிறோம். தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. முக்கன்று தாப்பனை விவசாயம் செய்கிற நபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் குடும்பங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்றி. ஒரு பரிசுத்தமான வல்லமையால் நிரப்படிக்க அர்ப்பணிக்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி ஆவில மூடுங்க தாப்பனை. முக்கன்று நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குடைய தாப்பனை. உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா ஈசாக்கு கொடுத்த மகாபெரிய தயவின்படி தாப்பனை. முக்கன்று தேவனை விளைச்சீர தேவனால் நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா விவசாயிகளுக்காக இப்போது நாங்கள் திறப்பில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தற்கொலை மரணங்கள் இனி நடக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே தடுக்க வேண்டுமா, நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டுமா, தற்கொலை எண்ணத்தை கர்த்தர் விட்டு விலகச் செய்ய வேண்டுமா, நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை எல்லாவா நீங்கள் அல்லவா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 3வது காரியத்துக்காக இப்போது நாம் ஜெபம் பண்ண போறோம். அதாவது இந்த வருஷத்திலே விவசாயிகளுடைய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன விதைச்சிருக்கிறார்களோ அது 100 மடங்கு பலனை இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற வருடங்களிலே நல்ல விளைச்சலை, நல்ல ஆசீர்வாதமான ஒரு செழிப்பை விவசாய நிலங்களிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அது மாத்திரமல்ல, விவசாய நிலங்களிலே காணப்படுகிற சாபங்களையும் கர்த்தர் மாற்றும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். இப்போது அருமையான சகோதரன் ஜெபம் பண்ணுவார். அதை விவசாயிகளுக்கு
மக்களுக்காக ஒருவர் பிரதனையாக இருந்து ஜெபிப்பார். நாமும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ. எங்கள் அன்பான ரட்சகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே, விவசாயம் செய்கிற ஒவ்வொரு நிலங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தரிசு நிலங்களை கர்த்தர் தாமப்பா பண்படுத்துங்க ராஜா. அப்பா ஆப்தாவே ஆண்டவரே, அப்பா ஆப்தாவே ஆண்டவரே, நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் இந்த வருடத்தில் நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஆப்தாவே ஆண்டவரே, எத்தனையோ வருடங்கள் ஆண்டவரே செழிப்பு இல்லாமல் இருந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே 100 மடங்கு அறுவடையில் நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய விவசாய நிலங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமப்பா நாங்கள் என்னென்ன காரியங்களை என்னென்ன வேலைகளில் நாங்கள் பயிரிடுகிறோமோ அந்த பயிரிடுக்கு ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, நீர் தாமப்பா ஆண்டவரே, நீர் அப்பா நீர் பாய்ச்சுகிற தேவன் ஆண்டவரே, விளைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே, விளைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க ராஜா. எங்களுடைய நிலங்களில் நீர் செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நிலங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நிலங்களையும் கர்த்தர் நீர் பண்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் தான் அப்பா தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிற தேவன் ஆண்டவரே, விளைய செய்கிற நீர் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் 100 மடங்கு அறுவடைகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. வேண்டிய மழைகளை கர்த்தர் பொழிய பண்ணுங்க ராஜா. அப்பா அதன் காலத்தில் ஆண்டவரே நேர்த்தியான மழைகளை, ஆசீர்வாதமான மழைகளை இந்த வருடத்தில் நீர் பொழிய பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுடைய பகுதியில் நீர் செய்ய போகிற காரியத்திற்காக நன்றி ராஜா. உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா. எங்களால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால இந்த விவசாய நிலங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஈசாக்கு விதைத்த பொழுது ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் 100 மடங்கு அறுவடைகளை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே நாங்கள் பயிரிடுறதுக்கு ஒவ்வொரு நேர்த்தியான வேலைகளிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமான மழைகளை கர்த்தர் நீர் பொழிய பண்ணுங்க ராஜா. அப்படிப்பட்ட செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி ராஜா. இந்த வருடத்தில் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஒரு விளைச்சலையும் எங்களுடைய கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சொந்த கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட செய்ய போகிற காரியங்களுக்காக கொடா கொடி நன்றி ராஜா. நீர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நீர் வெற்றி சிறக பண்ண போகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா நீர் அப்படிப்பட்ட செய்ய போகிற காரியங்களுக்காக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவர் விவசாயிகளுடைய நிலங்களையும் உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவினும் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறவரே, எங்கள் தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். 4வது காரியத்துக்காக இப்போது சகரன் ஜெபிக்க போகிறார். இப்போ சமீபத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த 3 வேளாண்மை சட்டங்களை ஸ்தோத்திரம் மத்திய அரசு வாபஸ் பண்ணப்படணும் என்பதற்காக அதுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். போராட்டம் முடிவுக்கு வரணும். அந்த குடும்பங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறவர்கள் விவசாயத்துக்கு திரும்பணும். அந்த அளவுக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக இப்பொழுது அருமையான சகோதரன் ஜெபம் பண்ணுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கன்றி இந்திய தேசத்துக்காக நன்றி தாப்பனே, முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா முக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீர் தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம். அதிகாரங்களை கொடுக்கிறவர் நீர் தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளாண் சட்டங்களை கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிந்திருக்கிற மகாபெரிய கிருபையில் உள்ள ராஜாவே முக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிகிற ராஜாவே முக்கு ஸ்தோத்திரம். நன்றி தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம். நன்மையை தாப்பனை தீமையில் நன்மைக்காக நேராக மாற்றுகிற பரலோக பிதாவே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று ராஜா சட்டங்களை வாபஸ் வர உதவி செய்வராக முக்கன்று தேவனே முக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று தாப்பனை நெடுநாளாக காத்திருக்கிறது இழைக்க பண்ணும் விரும்பினு வரும்போது அவசரமாக வார்த்தை தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று இந்த சட்டங்களுக்காக போராடுகிற தாப்பனே ஸ்தோத்திரம். விவசாயிகளுக்காக நன்றி தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம். ராஜா முக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் காத்துக்கு முடிவை கொண்டு வருவீராக முக்கன்று நன்றி பரலோக பிதாவே முக்கன்று தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று நன்றி தாப்பனே முக்கு ஸ்தோத்திரம். நீ அதிகாரமுள்ள தேவன் ஆண்டவரே முக்கன்று ராஜாமுக்கு உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீராக முக்கன்று ராஜாமுக்கு ஸ்தோத்திரம். நாசியை சுவாசிக்கிற மனசு நம்போது விட்டு விடுங்கள். அவன் என்ன பண்ணுவதற்கு எம்மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று தாப்பனே முக்கு திட்டங்களை கர்த்தா அறிகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. முக்கன்று தேவனே முக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த திட்டங்கள் வாபஸ் வரவும் குறைக்கப்படும் உதவி
உதவி செய்வராக முக்கன்று. தேவனே சோத்திரம். விவசாயிகள் எல்லாரும் தேவனே கர்த்தர் அறிந்து கொள்ள உதவி செய்வராக முக்கன்று. நன்றி இயேசுவே உமக்கு சோத்திரம். ராஜா உமக்கு சோத்திரம் அண்டி. மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். ஒரு மகிமை விளங்க பண்ணுவராக முக்கன்று. ஒரு மகிமை விளங்க பண்ணுவராக முக்கன்று. ராஜா உமக்கு சோத்திரம் முக்கன்று. திட்டங்களை வாபஸ் வர உதவி செய்வராக முக்கன்று. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த தாப்பனை உமக்கு சோத்திரம் அண்டி. தேவன் நோக்கி பார்க்கவும் தேவனை பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் உதவி செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம் தாப்பனை உமக்கு சோத்திரம். ராஜா உமக்கு சோத்திரம் முக்கன்று. நன்றி தாப்பனை உமக்கு சோத்திரம். நன்றி இயேசுவே சோத்திரம். தாப்பனை இதற்கு பின்னிருந்து செயல்பட சூழ்ச்சியான ஆவிகள் தேவனை சுட்டரிக்கப்பட்ட ஆண்டவரே உமக்கு சோத்திரம். தேவனே மனுஷனை குழப்புற ஆவிகள் சுட்டரிக்கப்பட்ட தாப்பனை முக்கன்று. தேவனை தவறான நோக்கங்களை திட்டங்களை உருவாக்குற தேவனை சிந்தனையில் மறவேற்றும் தாப்பனை உமக்கு சோத்திரம். நன்றி தாப்பனை முக்கன்று. ராஜா உமக்கு சோத்திரம். கர்த்தர் மாத்திரம் அறிந்திருக்கிற தாப்பனை முக்கன்று. ராஜா உமக்கு சோத்திரம். தாப்பனை உமக்கு சோத்திரம் அண்டி. மறைமுக செயல்படுகிறார் கர்த்தாவே சோத்த திட்டங்கள் நோக்கங்களும் தேவன் நம்மால் சுட்டரிக்கப்பட்டும் இயேசு கிறிஸ்து வல்லமையில நாமம் தாப்பனை மையப்பட்ட ஆண்டவரே முக்கன்று. கல்வாரியில் நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் தாப்பனை தேவனே தாப்பனை குலைக்கப்பட்ட ஆண்டவரே முக்கன்று. தேவனே சோத்திரம். போராடி கொண்டிருக்கிற தாப்பனே எல்லா சூழ்நிலை குடும்பத்தை விட்டு தாப்பனை தவித்து போராடுகிற தாப்பனே சோத்திரம். தாப்பனே சோத்திரம். ராஜா விவசாய சங்கங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக முக்கன்று. அதுக்கு தலைமையாக நிற்கிற மனிதர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக முக்கன்று. தேவனை அவருக்கு ஏற்ற ஆலோசனை கொடுப்பீராக முக்கன்று. கர்த்தராக தேவனை உதவி செய்யும்படி காட்சி வைக்கிறோம். ஆனால் தாப்பனை ஆலோசனைக்காரராக இருக்கிற தேவனை கர்த்தாவே சோத்திரம் அன்றி. நன்றி இயேசுவே சோத்திரம். ஏற்ற சபையில் சொல்லப்பட்ட வார்த்தை தாப்பனை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்கு சமமான சொல்லப்பட்ட வார்த்தைப்படி தாப்பனை முக்கன்று. தாப்பனை அதிகாரிகளுக்கும் தேவனே சோத்திரம் ஆட்சியாளர்களுக்கும் ஏற்ற ஆலோசனை கொடுக்கிற மனிதரை உருவாக்கும்படி காட்சி வைக்கிறோம். இந்த திட்டங்கள் வாபஸ் வர கர்த்தர் அனுக்கிற செய்வராக இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். நாளிலே விவசாயிகள் ஜெபித்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்களெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வருஷத்திலே ஆண்டவர் இந்தியாவில் உள்ள எல்லா விவசாய நிலங்களிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும்ப்பா. இந்த வருஷத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, இனி வருகிற ஒவ்வொரு வருஷத்திலும் ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை கொடுத்து, சரியான மழையை கொடுத்து, நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டு 100 மடங்கு விவசாய ஆமாப்பா அறுவடை செய்ய விவசாய ஆசீர்வாதங்களை உண்டாக வேண்டுமா இயேசு என்கிற உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் படியே விவசாய நிலங்களை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க கிருபை செய்வீராக. ஈசாக்கின் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பம் விவசாய குடும்பம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இதுக்கு பின்னாடி இந்த சாபத்தை கொண்டு வர பொல்லாத ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போகட்டும். ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த விவசாயிகளுக்கு என்று நல்ல திட்டங்களை கொண்டு வந்து 100% ஆமாப்பா திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு சென்றடைய கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்க செழிப்புள்ளதாய் மாற்றுங்கப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.